கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின், கலைஞர் படைக்கு தளபதி, நல்ல இதயங்களுக்கு அதிபதி. ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின். என்னடா 33 வருஷம் வாத்தியாரா இருந்த லியோனியே பாடநூல் கழக தலைவர் பொறுப்பு கொடுத்திருக்காரு. இந்த வேன்ல நல்ல லேகி அடிக்கிற நேரத்தில் இது லேகி அடிக்கிற நேரம் தான். கரெக்டா சாயந்தரம் 6:30 மணிக்கு பெட்ரோல் மார்க் லைட்டை வச்சுட்டு லேகி என் சந்தையில வைப்பாங்க. அந்த நேரத்தில் இதே மாதிரி வேன்ல லேகிய மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன் லியோன் இப்படி ஒரு முச்சந்தில நின்று பேசணும் அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. எதுக்கு நான் இந்த இடத்துல பேசிட்டு இருக்கேன்னா, ஏற்கனவே வட இந்தியாவில இருந்து ஒரு வெள்ளத்தை ஆடிட்டாரு. 5 தடவை தமிழ்நாட்டில் லேகியத்தை வச்சுட்டு போயிட்டாரு. ஒரு முறையில அதை வாங்கல. அப்படியே அதை வாங்கி சாப்பிட்டு கூட இப்ப வயிற்றால போய் ஆஸ்பத்திரியில கோமா ஸ்டேஜில் படுத்து கிடக்கிறேன். அப்படி அந்த துபாக்கூர் லேகியத்தை முறியடிக்கணும்னா அதே மாதிரி இடத்துல நின்றுதான் மக்களை சந்திக்கணும். மக்களிடம் செல், மக்களோடு உரையாடி, மக்களிடம் வாழ்ந்து அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டதை மீண்டும் அவர்களுக்கு கற்றுக்கொடு என்ற பேரறிஞர் அண்ணாவினுடைய அந்த கூற்றுக்கு மக்களை நோக்கி நான் வந்திருக்கேன். உலகத்திலேயே எத்தனையோ நாட்டின் பிரதமர்களை பார்த்திருக்கான். நம்ம இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு தொடங்கி லால் பகதூர் சாஸ்திரி, ராஜீவ் காந்தி, நரசிம்மராவ், தேவகவுடா, ஐக்கிய குஜராத், விபி சிங், மன்மோகன் சிங், எத்தனையோ பிரதமரை பார்த்திருக்கான். எந்த பிரதமருக்காவது இப்படி ஒரு புத்தகம் போட்டிருக்காங்களா? மோடி சொன்ன பொய்கள் பாருங்க. ஒரு புத்தகம் ஃபுல்லா பொய் சொல்லியிருக்காருன்னா ஒரு மனுஷன் பொய் சொல்றதே குழப்பா வச்சிருந்திருக்காரு. காரணம், இந்த கவர்ச்சியா பேசுறவங்க பாருங்க, பூரா துபாக்குலா தான் இருக்க. எப்படி பேசுறாரு பாக்குறீங்களா? அவர் பேச ஸ்டைலு April 1904 of the bar. இத சேலத்தில் சொல்றாரு. கூட சேர்ந்து கோரஸ் யாராரு பாடுறாரு தெரியுமா? தமிழ் குடிதாங்கி என்று பாராட்டப்பட்ட ராமதாஸ் ஐயா, சரத்குமார் பாவத்தை எங்க போய் எப்படி கூட்டணி வச்சு சீரழிஞ்சு போயிருக்காங்க பாருங்க.